சப்தமி. சப்தமி திதி அப்படிங்கிறது வந்து ஏழாம் இடத்து 7 அப்படிங்கக்கூடிய திதி சப்தமி. இந்த சப்தமி திதியில் பிறந்தவங்க எந்த ஊருக்கு போகணும் அப்படின்னா திருக்கானூர்பட்டி சிவன் கோயிலுக்கு போகணும். இந்த ஆலயம் வந்து சிவன் ஆலயம் அப்படின்னாவே பழைய சிவன் ஆலயம் தான். சிவன் அப்படின்னு எடுத்தாவே பழமை புதுமை கலந்த ஒரு ஆலயம். எல்லாம் அற்புத பலன். அந்த இடத்துல கால் மிதிப்படுறதே விசேஷம். நம்ம அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தாவே ஜென்ம பாபங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ இப்பிறவியிலையும் சரி முற்பிறவிலையும் சரி நம்ம அடுத்த பிரிவிலையும் எந்த விஷயங்கள் நம்மளுக்கு வந்து செயல்பாடு நல்லா இருக்கோ அது எல்லா பாபங்களையும் நிவர்த்தக்கூடியது வந்து சிவன் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு சப்தமி திதியில் நீங்கள் போகிறது ரொம்ப விசேஷம். முனிவர்கள் வழிபட்ட ஸ்தலம். இந்த ஸ்தலம் வந்து முனிவர்கள் வந்து தியானம் பண்ணது, யாகம் பண்ணது. முனிவர்கள் தான் நம்மளுக்கு வந்து கடவுளை வந்து காமிச்சு கொடுத்தாராம். மனிதர்களுக்கு முனிவர்கள் தான் கடவுளை காமிச்சு கொடுத்தது. முனிவர் வழிபாடு சிறந்த வழிபாடு. நேரடியாக கடவுளை பார்க்க முடியலனாலும் முனிவர்களுடைய வழிபாட்டின் மூலியமாக நம்ம கடவுளை வந்து சென்றடையலாம். இதன்படி இந்த சப்தமி திதியில் நீங்கள் பண்ணுறது ரொம்ப விசேஷம். இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வரலாம். அஷ்டமி திதி ஸ்ரீரங்கநாத பெருமாள் கோயிலுக்கு போகணும். அஷ்டமி திதியில் ஸ்ரீரங்கநாத பெருமாள். இந்த ஸ்ரீரங்க வைணவ தலத்திலே வந்து ஸ்ரீரங்கம் தான் ரொம்ப முதன்மையான ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்தில் வந்து அஷ்டமி திதியில் சொல்லுவாங்க. அஷ்டமி அப்படின்னா என்ன அப்படின்னா தெய்வங்கள் தன்னுடைய கட்டுப்பாட்டை கொஞ்சம் கம்மி பண்ணக்கூடிய ஒரு நாள். அந்த நாளுக்கு பைரவருக்கு அதிக பலம். பைரவர் நீங்கள் கும்புறதுனால இந்த அஷ்டமி நவமியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் வந்து பைரவர் தடுத்து அந்த தெய்வத்துக்கு பாதுகாவலராக இருக்காராம். அதனால்தான் ஆதிசேஷன் அது வழிபட்ட ஸ்தலமாக இருக்குது. ஆதிசேஷன் தான் ஒரு பவரான ஒரு ராஜா. நாகர்களையே ஆதிசேஷன் ஒரு பவர். ஆதிசேஷன் தான் பெருமாளுடைய வாகனம். அப்போது இந்த ஆதிசேஷன் அங்கே வழிபட்ட ஸ்தலமாக இருக்கும்போது என்னது நாகதோஷம், கால சர்ப தோஷம், இந்த தோஷத்தை இது நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்குது. அஷ்டமியில் வந்து ஒரு விஷயத்தை வந்து பைரவர் கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த அஷ்டமி திதியும் உங்களுக்கு பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறை போகணும். நவமி ஸ்ரீவாஞ்சியம் ஸ்தலம். இந்த ஸ்ரீவாஞ்சியம் அப்படிங்கக்கூடிய சிவனாலயத்துக்கு போகும்போது அங்கே யார் வழிபட்டாங்க தெரியுங்களா? யமதர்மராஜர். அப்போ இந்த நவமி திதியில் யாராவது ஒருத்தர் இப்போ அஷ்டமியில் வந்து நல்ல காரியம் செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அது பைரவரை போய் வழிபட்டு வராங்க. அதே நவமி திதியில் நான் சொல்லுவேன் நீங்கள் வழிபடுங்க. ஏன்னா யமதர்மராஜர் ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுப்பார். அப்போ யமனுக்கு ஈடு எதுவும் கிடையாதுங்கும் போது அந்த ஆயுள் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய வல்லமே அவருக்கு தான் உண்டு. அவர் ஒரு நல்ல நியாயக்காரர். அவர் வழிபட்ட ஸ்தலம் வந்து ஸ்ரீவாஞ்சியம். நான் இந்த திதிகளுக்கு சொல்லக்கூடிய கோயிலெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த கோயிலுக்குள்ள நீங்கள் போயிட்டு வர்றது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். உங்கள் திதிகள் வலிமை பெறும். அதனால் உங்களுடைய விதிகள் மாறும். தசமி. இந்த தசமி திதியில் பிறந்தவங்க தென்குடைத்திட்டி அப்படிங்கக்கூடிய ஒரு ஆலயத்துக்கு போயிட்டு வாங்க. இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா தேவர்கள் அசுரர்கள் எல்லாருமே இருக்காங்களே, இவங்க எல்லாருமே வழிபட்ட ஸ்தலம் ஒவ்வொன்று நம்மளுக்கு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த தென்குடை திட்டியில் இருக்கக்கூடியவர் குரு பகவானையே வந்து தேவர்கள் வழிபட்டாங்க. ஆனால் குரு பகவானே வழிபட்ட ஒரு ஸ்தலம் வந்து இந்த ஒரு ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு போகும்போது தசமி, அஷ்டமி நவமி முடிஞ்சு அம்மனுக்கு ஒரு விசேஷமான ஒரு திதி எதுனா தசமி. இந்த தசமி திதியில் தென்குடை திட்டி அப்படிங்கக்கூட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க. உங்களுடைய விசேஷம் நல்லா இருக்கும். உங்களுடைய பாபம் ஃபுல்லாக தீர்ந்து கர்மா தீர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு புண்ணியங்கள் செய்யக்கூடிய ஒரு திதியாக அது அமைஞ்சிடும். இந்த திதி எப்பெல்லாம் வருதோ வருஷத்துக்கு ஒரு முறை அந்த நாள் நீங்கள் போகிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏகாதசி. இந்த ஏகாதசி திதி வந்து திருநள்ளாறு அப்படிங்கக்கூடிய திருநள்ளாறு சிவன் ஆலயத்துக்கு போகணும். திருநள்ளாறு. இந்த திருநள்ளாறில் என்ன ஒரு விசேஷனா, சனி பகவானுக்கு வந்து திருநள்ளாறு தான் வந்து முதன்மைன்னு சொல்கிறோம். ஓகே. ஆனால் ஏகாதசியில் பிறந்தவங்க திருநள்ளாறுக்கும் போங்க.
குச்சனூர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ஏன்னா குச்சனூர் கோயில் வந்து சுயம்பு வடிவத்திலே இருக்கக்கூடிய சனி பகவான். அடுத்து அவருக்கு மூலவரும் சனி பகவான் தான். மூலவர் யாரோ அதுதான் உங்களுடைய கோயில். அப்போது திருநள்ளாரை விட குச்சனூரும் இதுக்கு ரொம்ப பலம். ஏகாதசி திதிக்கு இந்த திதியில் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வர்றது சிறப்பான ஒரு அம்சம். இது சனி பகவானை வழிபட்ட ஸ்தலம். இந்த ஸ்தலம் வந்து சனி பகவான் வழிபட்ட ஸ்தலமாக இருக்குது. இது போயிட்டு வரும்போது நல்ல ஆயுள் ஆரோக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், தீர்க்க ஆயுசு கிடைக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதிலிருந்து மீண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. துவாதசி திருவில்லியன்குடி. துவாதசியில் பிறந்தவங்க திருவில்லியன்குடி. இது சுக்கிர பகவான் வழிபட்ட ஸ்தலம். சுக்கிர பகவான் யார்? ஆடம்பரம், ஆரோக்கியம், நம்ம எதெல்லாம் ஆசையாக நினைக்கிறோமோ, எக்ஸ்ட்ரீமாக எனக்கு வந்து பெரிய அளவுக்கு கார் வாங்கணும், பெரிய அளவுக்கு வந்து நான் பிஸ்னஸ் பண்ணணும், பெரிய அளவுக்கு நான் வந்து ஒரு விஷயத்தை பண்ணணும், இது எல்லாமே இவங்களெல்லாம் வச்சு நான் வந்து ஒரு ஆளுமை பண்ணணும். அப்போ இந்த சுக்கிர பகவான் தான் இது அத்தனைக்குமே காரணம். அப்போ திருவில்லியன்குடிங்கிற ஒரு ஸ்தலத்துக்கு நீங்கள் போயிட்டு வரும்போது உங்களுடைய திதி வந்து அற்புதமாக வேலை செய்யும். திரியோதிசி. திரியோதசியில் வந்து சொல்லவே முடியாது. திரியோதசியில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. திரியோதசியில் வந்து சிவனுக்குன்னு புராணங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த டைமில் தான் ஆலகால விஷயம், இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் வந்து திரியோதசியில் இருக்குது. இந்த திதியில் பிறந்தவங்க திருமகாபாடி சிவன் ஆலயம், திருமகாபாடி சிவன் ஆலயத்துக்கு நீங்கள் போகணும். இந்த ஆலயத்துக்கு வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் போயிட்டு வாங்க. உங்களுடைய திரியோதசி திதி உங்களுக்கு அற்புதமாக வேலை செஞ்சிடும். இந்த ஸ்தலத்தை நந்தீஸ்வரர் வழிபட்ட ஸ்தலம். நந்தி பகவான், ஏன்னா நந்தியை பார்த்துட்டு தான் நம்ம சிவனையே கும்புறோம். நந்தீஸ்வரர் வழிபட்ட ஸ்தலம். இந்த ஸ்தலத்துக்கு போனால் நீங்கள் நந்தி காதில் எது சொன்னாலும் சிவனுக்கு நேரடியாக போகக்கூடிய அமைப்பு உண்டு. சதுர்தசி. சதுர்தசி திதி. இந்த திதியில் பிறந்தவங்க கங்கை கொண்ட சோழபுரம், கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போகணும். இந்த சதுர்தசியில் நிறைய விசேஷங்கள் இருக்குது. அந்த விசேஷங்களாக சொல்கிறதுக்கு நம்மளுக்கு கால நேரம் பத்தாது. அந்த திதியில் பிறந்தவங்க வருஷத்துக்கு ஒரு முறை கங்கை கொண்ட சோழபுரம் நீங்கள் போகணும். இங்கே சிவன் மகேஸ்வரராக உருவெடுத்து வழிபட்ட ஸ்தலம். இங்கே வந்து மகேஸ்வரர் வந்து சிவனே மகேஸ்வரராக உருவெடுத்து வழிபட்ட ஸ்தலம். அப்போ என்ன அப்படின்னா காலத்தை வெல்லக்கூடிய அமைப்பு உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அடுத்த திதியாக 15ஆம் திதி அமாவாசை. ராமேஸ்வரம். நம்ம வந்து அமாவாசை திதிக்கெல்லாம் வந்து அமாவாசையில் யாரெல்லாம் பிறந்திருக்கீங்களோ ராமேஸ்வரம் போங்க. அற்புதமான விசேஷம். பட்டாபிஷேகம் பேர்பட்டாவது உங்களுக்கு பட்டாபிஷேகம் நடந்துடும். அப்படின்னா வெற்றி அடைஞ்சிடுவீங்க. அப்போ இந்த அமாவாசை திதியில் பிறந்தவங்க ராமேஸ்வரம் போகணும். அங்கே வந்து சதாசிவனாக வழிபட்ட சதாசிவனாக அவர் உருவெடுத்து வழிபட்ட ஸ்தலம் வந்து அந்த திதியில் இருக்குது ராமேஸ்வரத்துக்கு. அந்த ராமேஸ்வரம் அமாவாசையில் யாரெல்லாம் பிறந்தாங்களோ கண்டிப்பாக ராமேஸ்வரம் போகிறது ஒரு சிறப்பு. இப்போ நம்ம 15 திதிகளுக்கும் உண்டான ஒரு ஆலயம் பார்த்துட்டோம். அதில் வந்து 2 ஆலயம் மட்டும்தான் குரு பகவான், மற்றதெல்லாமே சிவன் ஆலயங்கள். இந்த சிவன் ஆலயத்துக்கு எவ்வளோ சிறப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது இந்த திதிகளுக்கு உண்டான கோயில்கள் ரொம்ப சிறப்பு. நம்ம எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம். திதிகளுக்கு உண்டான கோயிலுக்கு போகும்போது விதியை வெல்லக்கூடிய வல்லமை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வர்றது சிறப்பு. ஒவ்வொருவரும் தன்னுடைய திதியை ஒரு முறை, இப்போ தினம்தோறும், இப்போ நான் சதுர்த்தி, அமாவாசை, பௌர்ணமி இப்படிலாம் இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு திதி உங்களுடைய மாதத்தில் ஒரு திதி வரும் இல்லையா, அந்த 15 நாளைக்கு ஒரு முறை, 15 நாளைக்கு ஒரு முறை, தேய்பிறை, அஷ்டமி, அந்த நாட்களில் ஒரு சின்ன மஞ்சள் பிள்ளையார், இப்போ நீங்கள் சதுர்த்தி, தேய்பிறை சதுர்த்தி, வளர்பிறை சதுர்த்தி இருக்குது, இந்த டைமில் ஒரு சின்ன பிள்ளையார், அது எப்படி பிடிக்கணும்னா ஒரு மஞ்சள் பரப்பி அந்த மஞ்சளில் என்னுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்கணும், என்னை சார்ந்தவங்களும் எனக்கும் நல்ல ஆயுள் கொடுக்கணும், ஆரோக்கியம் கொடுக்கணும், என் திதி ரொம்ப வல்லமையாக இருக்கணும், என் விதிகள் நல்ல விதமாக மாற வேண்டும். பிரம்மா படைத்த விதிகள் வந்து எப்பவுமே மாறாது, ஆனால் அந்த நல்ல விதமாக மாறுறதுக்கு நம்ம ப்ரேயர் தான் பண்ணுறோம். ஓகே, அப்படின்னு எழுதி உங்கள் குலதெய்வத்தையும் அதில் எழுதி ஒரு சின்ன பிள்ளையாரை நீங்கள் வெத்திலையில் வச்சுக்கோங்க. அதை வந்து அடுத்த ஒரு திதி உங்களுக்கு தேய்பிரையில் ஆரம்பிச்சிங்கன்னா வளர்பிறையில் வரும். மெயின் விஷயம் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தேய்பிரையில் ஆரம்பிங்க, வளர்பிறையில் அந்த திதி வர வரைக்கும் அந்த மஞ்சளை வந்து பிடிச்சி அப்படியே பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. அதையே வளர்பிறை உங்கள் திதி வரும்போது கரைச்சி விடுங்க. இப்படி இதை 15 மாதங்கள், 15 வாரங்கள், 15 மாதங்கள், அப்போது ஒரு மாதத்துக்கு 2 முறை நீங்கள் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஒன்று முடிக்கிறீங்க. அப்போ முடிக்கிறது தான் ஒரு மாதங்கிறது கணக்கு. அப்படி 9
மாதங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. சூப்பரான ஒரு விசேஷம் நடக்கும். அந்த 9 மாதமும் நான் சொல்கிறது, தேய்பிரையில் நீங்கள் உங்கள் திதி அன்னைக்கு ஒரு பிள்ளையார் பிடிங்க. அதே வளர்பிரியில் உங்கள் திதி அன்னைக்கு செடிக்கு கரைச்சி விடுங்க. அப்படி 9 மாதம் செய்யுங்க. சூப்பரான விசேஷம் நடக்கும். நீங்கள் நினச்சது இதை நடத்தி காமிக்கிறோம். அப்போ தான் உங்களுக்கு திதிக்கு எவ்வளோ வலிமை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப விசேஷம். உங்களோட குலதெய்வத்தையும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகணும். இந்த திதி கோயிலுக்கு யாரெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை போகிறவங்களோ அவங்க எல்லாம் முன்னேறிக்கிட்டே இருப்பீங்க. அதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இதை வந்து நீங்கள் கமெண்ட்லையும் பண்ணலாம். எப்படி இருக்குது, இந்த ஆலயத்துக்கு போயிட்டு வந்து எப்படி இருக்குங்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணி சொல்லலாம். ஒவ்வொரு ஆலயங்களும் சிறப்பு. அந்த ஆலயத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னா, அந்த ஆலயத்துக்கு நீங்கள் போகும்போது தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, அந்த ஆலயத்துக்கு ஏதாவது ஒரு விசேஷம், தேங்காய் பழம், வெத்தலைப்பாக்கு, பூ, பழம், ஒரு மாலை எடுத்துகிட்டு போங்க. அந்த கடவுளுக்கு நீங்கள், அந்த ஆலயத்துக்கு நீங்கள் இதோட போகும்போது தான் சகல சௌபாகியங்களும் கொண்டு போகிறீங்கன்னு அர்த்தம். திரும்பி வரும்போது அந்த சகல சௌபாகியம் நீங்கள் வாங்கிட்டு வரீங்கன்னு அர்த்தம். 5 எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போய் 2 எலுமிச்சம்பழத்தை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து, ஒரு எலுமிச்சம்பழம் உங்களுடைய வண்டி வாகனத்துலேயே வச்சுக்கோங்க. இன்னொரு எலுமிச்சம்பழத்தை நீங்கள் 2ஆக பிழிஞ்சு அதை நீங்கள் வந்து ஒரு ஜூஸ் மாதிரி போட்டு குடிங்க. இது உங்களுடைய சக்தியை அதிகரிக்கும், உங்களை பாதுகாக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. இதை பயன்படுத்திக்குவீங்கிறது நம்பிக்கையோடு இந்த ப்ரோக்ராமில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க. நன்றி, வணக்கம்.